விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, ஜெர்சி கைக்கறவை மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, அதே மாதிரி கிடாரிகள், கைக்கறவை மாடுகள், சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. கொடுத்துருவா பணத்தை இருங்க இருங்க. நண்பர்களே, இந்த கிடேரி வந்து 35,000 சொல்கிறாருங்க. கிடேரி வந்து கொம்பு தான் சுட்டுருக்கு, சுழி வந்து அசவு சுழியில் இருக்குது. ஆனால் ப்ரீடு நல்லாயிருக்கு. 35,000 சொல்கிறாங்க. முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறேங்கிறாங்க. நல்ல தரமான கிடேரிங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த ஜோடி கிடாரி வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஜெர்சியில் நல்ல ப்ரீடில் இருக்குது. ஆனால் என்ன விலைக்குண்ணா எடுத்தீங்க? 37. பல்லுங்க? பல்லு போடல. ஜோடி 37,500. நல்ல ப்ரீடில் இருக்குங்க. தரமான கிடேரிங்க. நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 பல்லு போட்டிருக்குங்க. விலை வந்து 48,000 சொல்கிறாங்க. நம்ம கேட்டோம், ஆனால் 2 பல்லு போட்டிருக்கனால கொஞ்சம் நமக்கு டவுட்டாக இருக்குது. இது எடுத்தோம்னா செனை நிற்குமா நிற்காதா அப்படின்ட்டு, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. நண்பர்களே, இது பாருங்கள், 41,000 சொல்கிறாங்க. கிடேரி நல்ல ப்ரீடில் இருக்குது, ஆனால் வந்து அசவுசுலியில் இருக்குது. அண்ணன் பாருங்கள், ஒரு கிடேரி எடுத்துருக்கிறாரு. நல்ல ப்ரீடில் இருக்குது, அதாவது கொம்பு சுடாமல் தான் இருக்குது. ஆனால் என்ன விலைக்குண்ணா வாங்கினீங்க? 21. சரி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் ஐயா வந்து பல்லடத்துலேருந்து வந்திருக்காருங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 கிடேரி எடுத்துருக்கோங்க. பல்லு போடாத கிடேரி 3 கிடேரி எடுத்திருக்கோம். 3 கிடேரியும் பார்த்திங்கன்னா நல்ல தரமான ப்ரீடு குவாலிட்டியில் தான் எடுத்திருக்கோங்க. போனோன்னே செனை ஊசி போடுற மாதிரி தான் எடுத்திருக்கோம். நல்ல தரமான ப்ரீடில் இருக்குங்க. அண்ணன் பேசுவார். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம இந்த 3 கிடேரி எடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. 3 கிடேரி போனோன்னே செனை ஊசி போடலாங்கண்ணா, அந்த தரத்தில் தான் எடுத்துருக்கோம். ஆமாங்க. உங்களுக்கு விலை நிலவரம்லாம் பரவாயில்லைங்கண்ணா? விலை நிலவரம் பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க. உங்களுக்கு நீங்கள் நம்ம அந்த பக்கம் பார்க்குற கிடேரிக்கும் இந்த கிடேரிக்கும் உங்களுக்கு வித்தியாசம்? இது கொஞ்சம் ப்ரீடு குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க. அது வந்து கொஞ்சம் கிராஸ் வருது, இது வந்து ஒரிஜினல் ப்ரீடாக வருது. அவ்வளோ. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான்? ஆமாங்க. இவருக்கு மாமனாருக்கு வாங்க வந்திருக்கீங்க? மச்சானுக்கு வாங்க வந்திருக்கீங்க. ஐயா, இப்போ உங்களுக்கு தான் நம்ம கிடேரி வாங்கியிருக்கோம். ஆமாங்க. இப்போ இந்த கிடேரியெலாம் உங்களுக்கு எப்படி மனசுக்கு திருப்தியாக இருக்கா? திருப்தியாகிட்டு வாங்கியிருக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ஆனோடனே உடனே எடுத்துட்டோம். ஆமாங்க. பார்த்தோம், அப்புறம் விலை பேசினோம், அப்புறம் முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துட்டோம். அப்படியே இந்த விலை சொல்லிடுங்க, உங்கள் வயலே சொல்லிடுங்க. 2ன்னா 40ங்க. 1 42. இந்த ஒயிட் மெஜாரிட்டி வந்து 42. அது வந்து ஜோடி வந்து 80 ரூபா. ஜோடியை வாங்கிட்டோம். 80 ரூபா எடுத்துருக்கோம். ஜோடியை வாங்கி. உங்களுக்கு திருப்தி தானே? திருப்தி. அதாவது போனோடனே செனை ஊசி போடலாம். கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த ஒரு தப்பும் வராது. இது வந்து போனோடனே செனை ஊசி போடலாம். சரி. ஏன்னா நிறைய நண்பர்கள் நமக்கு கேட்குறாங்க, செனை ஊசி போடுறதுனா என்ன ரேட்டில் வரும் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இதுதாங்க அவங்களுக்கு ஒரு விளக்கத்துக்கு. ஏன்னா எல்லாம் நம்ம திருப்பூர், பல்லடம் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க. ஆமாங்க. இது வந்து நல்ல தரமாக இருக்குங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு விலையில் இந்த வாரம் பரவாயில்ல தானுங்கய்யா? பரவாயில்லைங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
நண்பர்களே, பல்லடத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 கிடேரி எடுத்திருக்காங்க. அதாவது பல்லு போடாமல் நல்ல பெருங்கூட்டு கிடேரியில் 3 கிடேரி எடுத்திருக்காங்க. ஒரு தோஸ்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிடேரி ஏற்றலாங்க. இன்றைக்கி வந்து 4 நம்ம ஏற்றிருக்கோம். பவானிக்கு ஒரு நண்பர் கேட்டார், அவருக்கு வந்து ஒரு சின்ன கன்றுக்குட்டியை எடுத்துட்டோங்க. அதனால் இந்த 3 கிடேரி ப்ளஸ் ஒரு கன்றுக்குட்டிங்க, அது வந்து ஒரு 28,500 எடுத்தோங்க. மொத்தம் 4 இருக்குது. அவருக்கு வந்து போக்கு வண்டியில் ஒரு 1,500 கேட்டாங்க. அப்புறம் 1,500 பண்ணிக்கலான்னு சொல்லியாச்சு அந்த ஒரு கன்றுக்கு. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வாடகை போட்டு போகுதுங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி கிடாரிகள், கைக்கறவை மாடுகள், சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வாங்கிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பவானிக்கு போகுதுங்க. இந்த கன்று பார்த்திங்கன்னா 28,500 எடுத்துருக்குங்க. நல்ல தெளிவான ப்ரீடு. இந்த மாதிரி கன்றுகளும் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடுங்க. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு 80,000 90,000 அந்த மாதிரி போகிற அளவுக்கு நல்ல ப்ரீடில் வருங்க இந்த கண்ணெல்லாம். பாருங்க, இன்றைக்கி சந்தையில் பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடாக இருந்துச்சு, நல்ல கூட்டம் இருந்துச்சு, நல்ல விற்பனையாக ஆணுச்சு. அதாவது விலை கொஞ்சம் அனுசரித்து சொன்னவங்களுக்கு படப்படான்னு விற்பனை ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் விலை கொஞ்சம் ஏற்றி சொன்னவங்களுக்கு கொஞ்சம் அப்படி அப்படியே நின்றுச்சுங்க. அதனால் இன்றைக்கி விற்பனை பரவாயில்லைங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், நம்ம வாங்கி கொடுத்த கிடேரிகள்லாம் வந்துட்டு கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குங்க. நல்ல ஒயிட் மெஜாரிட்டியும் சூப்பர் குவாலிட்டிங்க. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டும் பார்த்திங்கன்னா நல்ல மெஜாரிட்டியில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலேயே போங்க. அந்தளவுக்கு நம்ம பக்குவம் பண்ணோம்னா அந்தளவுக்கு விலை போகும். மாடும் நல்ல பெருமாடாக வருங்க. நல்ல நெட்டு நீளம் இருக்குது, நல்ல பெருமாடாக வரும். இந்த மாதிரி குவாலிட்டியில் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க. நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க. இப்போ வந்து ஆட்டோவில் ஏற்ற போகிறோங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், வண்டியில் ஏற்றி கட்டியாச்சு. தோஸ்தில் தான் ஏற்றிருக்கோம். நம்மள தாராளமாக போகுங்க வண்டி. பார்த்திங்கன்னா இந்த கன்றுக்குட்டி பவானிக்கு ஒரு கன்றுக்குட்டி இறக்கிட்டு மீதி 3 வந்து பல்லடத்துக்கு போகுதுங்க. வண்டி புறப்பட போகுதுங்க. நண்பர்களே, இந்த வாரம் பார்த்திங்கன்னா காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகள்லாம் வந்து நல்ல நல்ல கிடாரிகள் வந்துருச்சு. ஆனால் சீக்கிரம் விற்பனை ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிராஸ் பிரீடு. ஏன்னா இந்த 2 ஜோடி கிடாரி என்ன விலை சொல்கிறீங்க? இது 35,000 சொல்கிறாங்க. 35,000. கொஞ்சம் கிராஸ் பிரீடு தான். ஆமாம்மா. சரி, என்ன விலை கேட்குறாங்கண்ணா? இது 30 ரூபா கேட்குறாங்க. 30 ரூபாய்க்கு கேட்குறாங்க. சரி, பாருங்க 30 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த 3 கன்றுக்குட்டி கொண்டாந்துருக்காரு அண்ணன். 3மே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்து கண்ணுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ப்ரீடு குவாலிட்டி இருக்குது. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு எத்தனை கன்று கொண்டாந்தீங்க? 6 கன்று கொண்டாந்தீங்களா? இப்போ 3 விற்பனை ஆயிடுச்சு, 3 இருக்கு. இந்த 3மே என்னென்ன விலைண்ணா? 3 23 24. எது 23 எது 24? 24 வந்தா கொடுக்குறேன். சரி இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணா? நல்ல குட்டி விக்குது. சரிண்ணா. நல்ல ஜாதியில இருக்கு. சரி அதுக்கு அந்த விலை தான். சரி சரிண்ணா, ஓகேண்ணா. இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? 5 கொண்டாந்தீங்களா? இந்த கண்ணு மட்டும் தான் நிக்குதா? இது ஒன்று தான் நிற்குது. இது 24 ரூபா சொல்கிறேன். ரொம்ப சேடா இருக்கு. ஒரு 19 ரூபா கொடுப்பேன். வணக்கண்ணா. ரெண்டு ஒரு 75,000 சொல்றேண்ணா. ஆமாண்ணா, பல்லு போடலண்ணா. ஆமாண்ணா. ஆனா 65,000 கேக்குறாங்க. சுழி சுத்தமா இருக்குண்ணா. பல்லு போடலைங்கண்ணா. இது 23,000 கேக்குறாங்கண்ணா. நான் 27 ரூபா சொன்னேண்ணா. ஆமாண்ணா. இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தானே. ஆச்சு 180% வித்துருச்சுண்ணா. நான் ஒரு 15 கன்று கொண்டு வந்தேன். 3 கன்று இருக்கு. வணக்கண்ணா. இன்னைக்கு 25 கடை ஏற்றி வந்தாங்க.
அண்ணா இன்னும் ஒரு 8 இருக்குதுண்ணா. இதெல்லாம் என்னென்ன விலையில இருக்கு? என்னென்ன விலையில இருக்கு? இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் வேலை நீ இப்போ இருக்கிற கண்ணுக்குட்டி வந்து 25 ரூபாயிலேருந்து 50 ரூபாயில இருக்கு. இது வந்து ஒரு 45 ரூபாய் வரும்ண்ணா. ஜெர்மன் பிரீடு கம்மியா சொல்றீங்க. ஜெர்மன் பிரீடு தானே, இது குட்டி சுத்தமா இருக்குது. அடுத்துனா இது 50 ரூபா வரும்ண்ணா. இந்த பிளாக், அது ஒரு 45 ரூபா வரும்ண்ணா. அடுத்து இந்த ஒயிட் மெஜாரிட்டி, அது ஒரு 40 ரூபா வரும்ண்ணா. அந்த பேட்ச்ல இருக்குது இதுவும் 40 ரூபா வரும்ண்ணா. 40 ரூபா வரும். கடையில இருக்கு. சரி, என்ன வீடியோ கம்மியா சொல்ற மாதிரி தெரியுது இல்லையா? அப்படிதான் இல்லையா? இல்லை இருக்கிறதா தானே, இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் வெயில்னால கொஞ்சம் விலை குறைவா தான் இருக்கு. இதுல ஏதாவது செனக்கடேரி இருக்கா? இருந்தது காலையில 2, அதெல்லாம் கொடுத்துருச்சு காலையில. உங்களுக்கு சந்தை நிலவரம் எப்படின்னு இருக்கு உங்களுக்கு? சுமாரா இருக்குண்ணா இன்னைக்கு வியாபாரம். சுமாரா இருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த அளவுக்கு பரவாயில்ல இருக்கு. சரி, இப்ப இந்த 2 கடை கொண்டாந்துருக்கீங்களா? இந்த 2 கடை என்னென்ன விலை இருக்கு? ரெண்டுமே 90,000 சொல்லுதுண்ணா. சரி, என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்க? 80,000 வரைக்கும் கேக்குறாங்க. ஒரு 85 ரூபாய்க்கு மேல தான் ஃபைல் பண்ணிடலாம்னு பாக்குறேன். சரி, இன்னைக்கு 2 கடை தான் கொண்டாந்தீங்களா? சரி, இன்னும் பல்லு போடல. 2 பல்லு போலாம். நண்பர்கள், இந்த கிடேரி வந்து இன்னும் பல்லு போடலைங்க. கிடேரி வந்து 3 மாதம் சினையில் இருக்குது. விலை வந்து 65,000 சொன்னாங்க. நம்ம கேட்டோம், 65,000 சொன்னாங்க. அப்புறம் கொம்பு சுட்டுருக்குங்க, அதனால் எங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. அப்புறம் விலையும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுனால நம்மளால் எடுக்க முடியல. நண்பர் கேட்டிருந்தார், அவருக்கு எடுக்க முடியலைங்க. நண்பர்களே, நம்ம காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா நல்ல கிராஸ் ப்ரீடும் இருக்குங்க, நல்ல ப்ரீடு குவாலிட்டிலையும் இருக்குது. அதாவது குறைஞ்ச விலைக்கும் வாங்கலாங்க, அதிக விலைக்கும் கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் தாராளமாக வாங்கலாம். கண்ணுக்குட்டிகள் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு ஒரு 8,000 ரூபா 6,000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. கிடாரிகள் பார்த்திங்கன்னா ஒரு 25,000லேருந்தே கிடாரிகள் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ப்ரீடில் வேணுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம், கிராஸ் ப்ரீடு வேணுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க. அதனால் நீங்கள் காரியமங்கலம் மாட்டுச்சந்தைக்கு வரலைன்னா ஒரு முறை வந்து பாருங்கள். நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் ஃப்யூச்சர் வேல்யூ உள்ள கிடாரிகள் நிறைய அங்கே விற்பனைக்கு இருக்குங்க. அதாவது ஃப்யூச்சர் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வளர்த்தோம்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு 80,000 90,000 1,00,000 அந்த மாதிரி விற்பனை ஆகக்கூடிய கிடாரிகள் இங்கே தாராளமாக கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் வாங்கிறதுக்கு எப்படின்னு தெரியாது அப்படின்னிங்கன்னா நம்மளை தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நம்ம நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. அதாவது சுழி சுத்தம் பார்த்து அதுக்கு குறைபாடு இருக்கா என்ன ஏதுன்னு நம்ம கிளியராக செக் பண்ணி எடுத்து கொடுப்போங்க. அனுசரித்து நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. நண்பர்களே, அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.